அவர் நாட்டை விட்டு வெளியிருக்கான முழு காரணம் அவரை சுற்றி ராணுவ உளவு பிரிவு, தேசிய அரசின் தேசிய புலனாய்வு பிரிவு, அரச புலனாய்வு பிரிவு, 3 ராணுவ 3 உளவு பிரிவுகள். அவர்கள் எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் ஊடாக ஏதும் இவர் செய்கின்றாரா என்று ஒரு அணுகுமுறையை பார்த்தது. அதன் இந்திய ரோமும் மூக்கில் நுழைக்கிறது. 20ஆம் தேதி மட்டும் நாட்டை விட்டு போயிருக்கின்றார். அவர் இலங்கை கொழும்பில் உள்ள மிக முக்கியமான ஆங்கில மொழி இல்லாத 3 எம்பேசிகளை பார்த்திருக்கின்றார். இந்திய தூதரகத்தின் டிபியில் என்ற ராஜதந்திரிக்கான அனுமதி கொண்ட அந்த வாகனத்திலே அவர் கட்டணமாக அழைத்து செல்லப்பட்டு பிளைட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு சாதாரண நடைமுறை தான். இலங்கையில் இது பல முறை நடந்திருக்கின்றது. அவரை சுற்றி 3 குழுக்கள் திரிந்திருக்கின்றது. அவர் கொழும்பில் வந்து தனக்கு சொந்தமான கார், அதாவது அவருக்கு சொந்தமான கார் கிளைம் எல்லாம் தனியாக கிடைக்கும். அந்த காரை அவர் கொடுத்திருக்கின்றார் கொழும்பில் விற்பனவுக்காக கொடுத்துவிட்டு இருந்தவர் ஒரு தமிழ் போலீசார். அவர் யாழ்ப்பாணத்துடன் அவர் நின்றிருப்பார். அது தேவையில்லை. அவர் டியூட்டியை அங்கிருந்தே அவர் ரிமூவ் பண்ணப்பட்டிருப்பார். நீதிபதி சரவணன் அவர்கள் வந்த பிற்பாடு அவருக்கு பாதுகாவல் தேவைப்பட்டிருக்காது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளரும் புலனாய்வு செய்தியாளருமான எம் நிலாம்டீன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் எம் நேர்களே. இலங்கையின் மிகவும் ஓர் அதிர்வலையையும் இலங்கையின் வரலாற்றில் இடம்பெறாத ஒரு சம்பவமாகவும் பதிவாகி இருக்கக்கூடியது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா அவர்களுடைய நாட்டை விட்டு வெளியேறிய சம்பவம். வெளியேறியதற்கான காரணங்கள் பலராலும் பல்வேறுபட்ட விதமாக கூறப்படுகின்றது. நீதிபதி அவர்கள் சார்பில் ஒரு தன்னிலை விளக்கமும் ராஜினாமா கடிதமும் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையும் அவருடைய வெளியேற்றம் தொடர்பில் என்ன இலங்கையில் இடம்பெறுகின்றது? இலங்கையினுடைய ஆட்சி தலைவர்கள் கூட இப்போது கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் இதனை எந்த கோணத்தில் பார்க்க முடிகிறது? அதாவது முல்லைத்தீவில் இவர் ஒரு மாவட்ட நீதிபதியாக எல்லோரையும் போல இவரும் கடமையாற்றிய ஒருவர். இவருக்கு எங்கிருந்து 7.5 சனியன் வருதென்றால் குருந்தூர் மலை விவகாரத்தில் இருந்தால் அவருக்கு ஒரு 7.5 சனியன் ஆரம்பித்தது. குருந்தூர் மலை விவகார தீர்ப்பு, அடுத்தது சரத் வீரசேகரவை இங்க உள்ள இனவாதி இனத்தின் வயசு சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரவை அந்த சர்ச்சைக்குரிய இடத்திலிருந்து வெளியேற்றியது. அடுத்தது மனித புதைகுழி விடயமாக அரசு எதிர்பார்க்கும் தீர்ப்பொண்டு, அதாவது அந்த மனித புதைகுழி விடயமாக அரசு சொல்லுவது ஒன்று, அங்கு அது ஆதாரமாக கிடைப்பது போது அரசு ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கின்றது. அடுத்தது திலீபன் பவனி ஊர்வலம் சம்பந்தமான அனுமதி. இந்த 4 விடயங்கள் விடயமாகத்தான் இந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜ் அவர்கள் விடயமாக இலங்கை சிங்களத்தின் மத்தியில் கொழுந்து விட்டிருந்த நெருப்பாக பார்க்கப்பட்டது. 1 மாத காலமாக அவர் மிகவும் மன உளைச்சலில் இருந்திருக்கின்றார். இறுதியாக அவர் வவுனியாவில் ஒரு கடவை சீட்டு பெற்றிருக்கின்றார். வவுனியா இமிகிரேஷன் ஆபீஸ்ல அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை 1 டேல எடுத்திருக்கின்றார். அது ஒரு விடயம், 1 மாதத்துக்கு முதலாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம். அப்ப அவர் இங்கு அவரை சூழ்ந்திருந்த பல லாயர்ஸ்கள், ஜட்ஜுகள் மத்தியில் அவர் மிக நீண்ட ஆலோசனை பெற்றிருக்கின்றார். அதில் எங்களின் மிகவும் அன்புக்குரிய நெருக்கமான மிகவும் ஒரு பிரபல வக்கீல் அவர்கள் ஆலோசனை வழங்கி இருக்கின்றார். அதன் பிரகாரம் அவர் நாட்டை விட்டு வெளியே இருக்கிறார். அவர் நாட்டை விட்டு வெளியிருக்கான முழு காரணம் அவரை சுற்றி ராணுவ உளவு பிரிவு, அரசின் தேசிய புலனாய்வு பிரிவு, அரச புலனாய்வு பிரிவு, 3 ராணுவ 3 உளவு பிரிவுகள் வடக்கில் அவரை முற்று முழுதாக மோப்பமிட்டு தின்றார்கள். எங்கு செல்கின்றார், என்னென்ன பார்க்கின்றார் என்று மிச்சம் அதிகமான மோப்பம் பிடிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் ஊடாக ஏதும் இவர் செய்கின்றாரா என்று ஒரு அணுகுமுறையை பார்த்தது. அதன் இந்திய ரோமும் மூக்கில் நுழைத்திருந்தது. அது வேறு யாழ்ப்பாணத்தில், அது வேறு விடயம்.
20ஆம் தேதி மட்டும் நாட்டை விட்டு போயிருக்கின்றார். அவர் கொழும்பில் உள்ள மிக முக்கியமான ஆங்கில மொழி இல்லாத 3 எம்பேசிகளை பார்த்திருக்கின்றார். எம்பேசி ஊடாக அணுகியிருக்கின்றார். 3 எம்பேசிகளும் ஆங்கில மொழி பேசாத எம்பேசி. நாங்க காட்டிக் கொடுக்க கூட என்றால் இப்போது அவர் எந்த நாட்டில் இருக்கின்றார் என்பதை இலங்கை உளவு தேடுகின்றது, இந்திய உளவு தேடுகின்றது. நாங்கள் காட்டிக் கொடுப்பதல்ல. மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார். எல்லோருக்கும் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவர் நாட்டை விட்டு கிளம்பி இருக்கின்றார். 20ஆம் தேதி மாத்திரம், அதாவது கடந்த 20ஆம் தேதி மட்டும் அவர் நாட்டை விட்டு கிளம்பி இருக்கின்றார். அவர் கொழும்பிலிருந்து சிங்கப்பூர் சென்று இருக்கின்றார். அதற்கு முன்பாகவே அவர் இங்கு இந்த நாங்கள் சொல்லுகின்ற 3 எம்பேசியை பார்த்து இறுதியாக ஆங்கில மொழி அல்லாத ஒரு மேற்குலக நாட்டில் இங்கிருந்து அவர் அசைலம் பெற்றிருக்கின்றார். அதை பற்றி விளக்கம் நாங்கள் தர வேண்டி இருக்கின்றது. இங்கிருந்து அசைலம் என்பது தனது உயிருக்கு அந்த ரெட் அலர்ட் மாதிரி தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து இருப்பதாக அந்த ஆங்கில மொழி அல்லாத எம்பேசிடரை நேரடியாக சந்தித்து இவர் முழு ஆதாரம் நாடாளுமன்றத்தில் சரத்பீர் கொக்கரித்தது, அவருக்கு அச்சுறுத்தல், அதன் பிற்பாடு இலங்கை முழுவதும் அவர் பேசப்பட்ட ஒருவர். பொதுவாக உலகத்திலே அவர் இலங்கை விடயமாக உற்று நோக்கப்பட்ட ஒருவர். அதனால் அவர்களுடைய அந்த இலங்கை பாஸ்போர்ட்டில் அசைலம் கொடுத்திருக்கின்றார்கள். டிபிஎல் அந்த ஆங்கில மொழி அல்லாத அந்த டிபிஎல், அந்த இந்திய தூதரகத்தின் டிபிஎல் என்ற ராஜதந்திரிக்கான அனுமதி கொண்ட அந்த வாகனத்திலே அவர் கட்டணமாக அழைத்து செல்லப்பட்டு பிளைட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு சாதாரண நடைமுறை தான். இலங்கையில் இது பல முறை இப்படி நடந்திருக்கின்றது. இது ஊடகத்துக்கு இன்னும் வரவில்லை, வருமோ தெரியாது. மிகவும் நுணுக்கமாக நாம் நேற்று முதல் பெற்ற தகவல். எனவே அவர் சிங்கப்பூர் தான் போயிருக்கின்றார். சிங்கப்பூர்லாம் ஒப்படைக்கப்படுகின்றார். இப்பொழுது எந்த நாட்டுக்கு போன அரசு தேடுகின்றது. நிச்சயமாக உங்களுக்கு சிங்கப்பூர் வரையும் கிடைக்கும், அதற்கு அப்புறம் கிடைக்க வாய்ப்பில்லை. எனவே மிகவும் கச்சிதமாக அவர் காரியத்தை செய்திருக்கின்றார். நீங்கள் குறிப்பிடுகின்ற இன்னும் ஒரு விடயம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. நீதிபதி தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களகத்தினுடைய அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். சில விடயங்கள் தொடர்பில் சட்டமாதிபர் அழைத்து கதைத்ததாகவும் சட்டமாதிபர் திணைக்களகத்தின் சார்பில் தன்னிலை விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீதிபதி அவர்கள், முன்னாள் நீதிபதி சனவராஜா அவர்களுடைய ராஜினாமா கடிதத்திலே சட்டமாதிபர் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தல் என்கின்றார். இங்கு மாறி மாறி ஒரு குழப்பம் இருக்கின்றது. இல்லை, ஒரு குழப்பம் இல்லை. இவர் இந்த குருந்துருமலை தீர்ப்புக்கு முன்பாக சட்டமாதிபர் திணைக்களம் இது அழைக்கப்பட்டதாக தகவல் வருகின்றது. அவர் சட்டத்தின் பிரகாரம் அவர் சட்டத்தின் கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார். அவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும். அவருக்கு அழுத்தம், அரசின் உயர்மட்டம் அழுத்தம் வந்ததெல்லாம் உண்மைதான், வந்திருக்கின்றது. அவரை சுற்றி 3 குழுக்கள் திரிந்திருக்கின்றது. அவர் கொழும்பில் வந்து தனக்கு சொந்தமான கார், அதாவது அவருக்கு சொந்தமான காரு கிளைம் எல்லாம் தனியா கிடைக்கும். அந்த காரை அவர் கொடுத்திருக்கின்றார் கொழும்பு விற்பனவுக்காக கொடுத்துவிட்டு மிகவும் முக்கியமான ஒரு விஐபி காரைத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார். அதை இவர்கள் அறியவில்லை. இவர் கொழும்புக்கு சட்டமாதிபர் திணைக்களத்தால் அழைக்கின்றார் என்றுதான் கொழும்புக்கு வந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே கூப்பிட்ட இது மீண்டும் அட்டர்னி ஜெனரலால் கூப்பிடப்பட்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற ரீதியிலாம் போயிருக்கின்றார். அங்குதான் அவர் நல்ல அழகாக திறமையாக தனது மூளையை பயன்படுத்தி இருக்கின்றார். 18ஆம் தேதி முதல் நின்று கொழும்பில் சகல வேலையை பார்த்துவிட்டு அவர் அமைத்து விட்டார். அங்குதான் உளவு படையும் நின்று விட்டது. கொழும்பில் அவர் வேறு ஒரு முக்கியமான விஐபியின் வாகனத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். எனவே அங்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அது எது நடந்தோ அது நன்றாகவே நடந்திருக்கு. நீங்கள் கூறுகின்ற காரியத்தில் அவரோடு பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்திருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பயந்திருப்பார்கள். அவர் ராஜினாமா செய்யும் வரைக்கும் அவர் இலங்கையினுடைய நீதிபதியாகவே இருந்தார், மாவட்ட நீதிபதியாக இருந்தார். அப்படி இருக்கின்ற போது பாதுகாப்பாளர்களோடு தானே அவர் தொடர்ந்து பயணித்திருக்க வேண்டும். நல்ல ஒரு கேள்வி. நான் இதை நீண்ட காலமா சொல்ல போனது. ஒரு விடயத்தை நீங்கள் வங்கிக் கொள்ளவும், நீங்க நீதிபதிகளுக்கு சாதாரண பாதுகாவல் தான் கொடுப்பது. நீதிபதி அவர்களின் இல்லத்திற்கு தான் அவருக்கு நிறைய கொடுத்திருக்கலாம். ஒரு நீதிபதிக்கு ஒரு பாதுகாப்பு ஊழியர் தான் கொடுப்பது ஆயுதத்துடன். அது ஒரு தமிழ் பாய். அவர் மிகவும் பாதுகாவல் அழகாக செய்திருக்கின்றார். இந்த எம்பிசி, இந்த மாகாண சபை உறுப்பினர்கள், எம்பிக்கள், மினிஸ்டர்களுக்கெல்லாம் எம்எஸ்டி, மினிஸ்டர் செக்யூரிட்டி டிவிஷன், எம்எஸ்டி என்று சொல்லுவோம், அவர்கள் தான் பாதுகாப்பு வழங்குவார்கள். ஒரு சாதாரண எம்பிக்கு 5 ஊழியர்கள் இருப்பார்கள். அதில் ஒருவர் ஒரு உளவுக்காரராக இருப்பார். வடகிழக்கில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம் தமிழ் எம்பிக்களிடம் ஒரு 4 பேர் டியூட்டி, ஒரு எம்பிக்கு 4 பேர் இருப்பார்கள். அவரில் ஒருவர் ஒரு உளவாளி, அரசின் உளவாளி. இவர்கள் வாரமாக அவர்கள் என்னென்ன தேவையோ அரசால் குறிவைக்கப்படுகின்ற விடயங்களை அந்த உளவாளி தனிமையாக இருந்து ஒரு இடம் ஒதுக்கி கொண்டு அவர் பேசுவார்.
இந்த ஒரு முறையில் தான் அம்பாறை திருக்கோவில் எம்பி நேரு அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர் கூட இருந்ததெல்லாம் அரசு புலனாய்வை சேர்ந்தவர்களா இருந்தார்கள். எனவே இந்த நீதிபதிகள் இப்பதான் சர்ச்சைக்கு வருகின்றது. இந்த வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் எம்பிக்குள்ள இருக்கின்ற 4 ஒருவர் 4 பேர், அப்போது 5 இப்ப 4 ஆக்கியிருக்கிறார்கள். அந்த 4 பொடிகாட் மாதிரில் ஒருவர் ஒரு உளவாளியாக இருப்பார். இவருடைய அத்தனை விடயங்களும் கண்காணிக்கப்பட்டு உளவு பிரிவுக்கு அனுப்பப்படும். அந்த வகையில் இவருக்கு நீதிபதி சரவணன் அவர்களுக்கு இருந்தவர் ஒரு தமிழ் போலீசார். அவர் யாழ்ப்பாணத்துடன் அவர் நின்றிருப்பார். அது தேவையில்லை. அவர் டியூட்டியை அங்கிருந்தே அவர் ரிமூவ் பண்ணப்பட்டிருப்பார். அதனால் கொழும்புக்கு நீதிபதி சரவணன் அவர்கள் வந்த பிற்பாடு அவருக்கு பாதுகாவல் தேவைப்பட்டிருக்காது. அவர் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையும் அவருக்கு தேவையான வேலைகளை செய்துவிட்டு அவர் 23ஆம் தேதி இட்டு ஒரு சைன் பண்ணி தன்னுடைய கடிதத்தை அந்த கடிதத்தில் அழகாக சொல்லி இருக்கின்றார். உயிர் அச்சுறுத்தல், மன அழுத்தம் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதை பதிவு தகவல் முகம் போட்டிருக்கும் என்றால் உங்களுக்கு 25, 26 கொழும்பில் வைத்து போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அவர் குடும்பத்தை சேர்ந்த நண்பர்கள் யாராவது ஒருவர் சனிக்கிழமை அன்றே போஸ்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது 25ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருக்கலாம். 25, 26க்குள்ள இந்த நேற்று முந்தாள் தான் அந்த கடிதம் அவர்கள் கிடைத்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் நீதி அமைச்சர் விஜயதாஸ் சொல்கின்றார், தனக்கு இந்த கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை என்று. அது ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனுக்கு தான் அவர் செக்ரட்டரிக்கு தான் அவர் போஸ்ட் பண்ணியிருக்கார். அங்கிருந்து தான் இந்த கடிதத்தின் பிரதி இவருக்கு மினிஸ்டருக்கு செல்லும். எனவே இந்த அழகாக அந்த லீவு தினங்களை எல்லாம் பார்த்து இந்த கடந்த லீவுக்கு எல்லாம் அவர் செஞ்சு அழகாக செய்திருக்கின்றார். அது எந்த குழப்பமும் இல்லாம நேர்பாதையில சென்றிருக்கிறார். அதனால் நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற போது இந்த உளவு தகவல்கள் அப்படியே நீங்கள் கூறுவதில் அவர் பாதுகாப்பு தரப்பினுடைய அச்சுறுத்தல் என்கின்றார். போலீஸ் தரப்பினுடைய தரப்பிலிருந்து இவருக்கான பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்தி இருக்கின்றார்களா, அல்லது அதில் ஏதாவது முரண் ஏற்பட்டிருக்கின்றதா? நீதிபதி சரவணராஜா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் போலீஸ் தரப்பு பின்வாங்கியதா, அல்லது அவருடைய பாதுகாப்பை மீள பெற்றது? அதாவது இப்ப இவருக்கு எப்போதும் இவருடன் 24 மணி நேரம் அவர் பயணிக்கின்ற போது, நீதிமன்றம் வருகின்ற போது, வெளியில் செல்லுகின்ற போது இந்த வாகன ஓட்டிகளாக அந்த பாதுகாப்பு ஒருவர் தான் இருப்பார். எல்லா நீதிபதிக்கும் இங்குள்ள மாவட்ட நீதிபதி தொட்டு ஹைகோர்ட் நீதிபதிக்கெல்லாம் வடகிழக்கில் ஒருவர் தான் கூடுபாடுகிறது. சிஜிஐக்கு பிரதான இந்த பிரதம நீதிபதிக்கு மாத்திரம் 2-3 பேர் கொடுத்திருக்காங்க. நான் கண்ணால் பார்க்கவில்லை கொழும்பில். எனவே இவர்களுக்கு ஒருவர் தான் கொடுப்பார்கள். அந்த ஒருவர் கூட இருந்திருப்பார். ஆனால் நீதிபதியின் இல்லத்துக்கு ஒரு 3-4 போலீஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஒரு சர்ச்சைக்கு நபர் என்பதால் சிலவள் இவர் போலீஸின் கேட்டிருக்கலாம், அப்போது கேட்டிருக்கலாம். அதனால் முல்லைத்தீவு போலீஸால் 4-5 பேர் கொடுத்திருக்கலாம். இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்ட என்பது ஒருவரை மாட்டும் வைத்துவிட்டு அந்த 2-3 பேரை இந்த முல்லைத்தீவு OIC அல்லது போலீஸ் ASPO எவரோ ஒருவரோ அந்த 3 பேரை பின்தாங்கி வித்ட்ரா பண்ணி ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கலாம். அதன்தான் அங்குதான் இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்ட பதம் வருகின்றது. எனவே ஒரு 3-4 பேரை கொடுத்துட்டு 2-3 பேரை ரிமூவ் பண்ணப்பட்டு ஒருவர் மாத்திரம் கொடுத்திருக்கலாம். அந்த ஒருவர் மாத்திரம் கொடுத்திருந்த போதுதான் இவர் சரவணன் அவர்கள் அலர்ட் ஆகிருக்கணும். அவர் தொடர்ச்சியாக சட்டமாதிப திணைக்களத்தின் சார்பில் இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அதனை இன்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். சட்டமாதிபரை சந்தித்து கலந்து ஆலோசனை நடத்தி இருந்தார். அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றார். நீதிபதி என்கின்ற அடிப்படையில் அவசியமான ஒரு கருத்து இருக்கின்றது. பிடியாணை பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கின்றது. ஏன் அவரை அதனை பயன்படுத்தவில்லை என்று நீதியமைச்சர் கேட்கின்றார். என்ன எத்தனை பேரை பிடிக்கிற? இப்ப உதாரணமாக அனாமதைய கோல் வருகின்றது, அனாமதை அச்சுறுத்தல் வருகின்றது. அதை நாங்கள் அதை ஒரு நீதிபதி என்பவர் அந்த ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து தேடி பார்க்கின்ற போது யாராவது ஒரு இறந்த ஒருவரின் பெயரில் அதை சிம்மிரிக்கும். என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியை வரக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 கோல் வரும், அனாமதைய கோல் வரும். அது வேற ராணுவ புலவா இருக்கலாம், ஏதோ தரப்பா இருக்கலாம். எந்த தரப்பா வந்தாலும் அந்த சிம்மை தேடி பார்க்கின்ற போது வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட எடுக்கலாம். எடுத்து பார்க்கின்ற போது அந்த சிம் இறந்து போன ஒருவரின் பெயரில் இருக்கும். அது சிங்களவரோ முஸ்லிமோ தமிழோ யாரோ ஒருவர், யாரை போய் பிடிப்பீங்க? அது வேலைக்கு ஆகாது. நிச்சயமாக அச்சுறுத்தலுங்கின்ற போது அவர் அரசாங்கம், அதாவது நீதிபதிகள் என்பதுங்க போது அரசுடன் ஒத்துத்தான் போகணும். அவர்கள் சொல்லுகின்ற ஓரளவு ஒத்து போகணும். அதில் 3 விடயங்கள் வரும். ஒத்து போகலும், அல்லது அவர்களுக்கு இசைப்பாடி போக வேணும். அது இல்லாமல் தானாக தனியாக செல்ஃபாக இயங்குகின்ற போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். எத்தனை நாளைக்கு இப்படி ஒழித்திருக்க முடியும்? நிச்சயமாக அவர் இந்த 3-4 தீர்ப்புகளிலும் அவர் 3 கொடுத்திருப்பதால் அவர் நிச்சயமாக அவர் உயிராச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். அவர் நாளைக்கு அவர் ரிசைன் பண்ணி போட்டு வீட்டில் சும்மா இருந்தாலும் கூட அவரால் எழுதப்பட்ட தீர்ப்பை மாற்ற முடியாது. அவருக்கு எதிராக எதிர்மனதாரர்களாக அவர் எதிர்மனதாக உள்வாங்கப்பட்டு
ஒரு 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 ஆமா. ஒரு அ சரி அந்த அந்த அவருக்கு அந்த அந்த விவகாரத்துக்கு வருவதற்கான நேரம் இருக்கின்றது. அதற்கு முன்னர் இன்னும் ஒரு சில விளக்கங்கள் நீதிபதி தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் எனக்கான போலீஸ் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. அதேவேளை புலனாய்வாளர்கள் தொடர்ச்சியாக என்னை கண்காணித்து வந்ததை தான் உணர்ந்திருப்பதாக அவர் தொடர்பில் வெளியாகிய அந்த செய்திக்குறிப்பில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒரு நீதிபதியை, அதுவும் இலங்கையில் இருக்கக்கூடிய சுயாதீன துறை என்று கூறுகின்ற நீதித்துறையினுடைய நீதிபதியை புலனாய்வாளர்கள் பின்தொடர்ந்தார்கள். அதில் யார், எந்த புலனாய்வாளர்களுக்கு என்ன தேவை இருந்தது நீதிபதி மட்டில், அல்லது வெளிநாட்டு புலனாய்வாளர்களும் இதற்குள் தொடர்புபட்டிருக்கிறார்? ஒரு ரூபா 100, 150 பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இவர் எங்க போறாரு, எங்க வருகின்றாரு, ரோ தனியாக ஒரு நாளும் ரோ என்பது இலங்கையுடன் சேர்ந்து தனியார் ரூட் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சவாலை திரட்டுவாங்க. இவர்களுக்கு தேவை என்றால் இவர் யார் யாரை சந்திக்கின்றார், அதாவது இந்த அரசியல், இந்த நீதிபதி சரவணன் அவர்கள் அரசியல்வாதிகளை சந்திக்கிறார்களா, இவரை யார் வருகின்றார் போகின்றார் என்பது நாங்கள் இந்த 3 அணியும் இருந்தது. பாதுகாப்பு தரப்பு சொல்லப்பட்டாலும் இருந்தது. இதை அவர் கூட இருந்த அந்த அந்த தமிழ் செக்யூரிட்டி கார்டு படியும் பிடிச்சிருப்பான். அவருக்கு விளங்கும். ஒருவரை நடைமுறை பாவனை வைத்து இவர் ஒரு உளவு போலீசார் என்பதை அந்த செக்யூரிட்டி படியும் பிடிச்சிருப்பான். அவன் சொல்லிக் கொடுத்திருப்பான். நிச்சயமாக அதன் மூலமாக அவருக்கு அது தெளிவாக அவருக்கு விளங்கி இருக்கும். எனவே அவரை தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்த உளவு பிரிவை அவர் கூட இருந்த செக்யூரிட்டி கார்டு படியும் பிடிச்சு கொடுத்திருப்பார். அவர் பொடி கார்டு படியும் சொல்லியிருப்பான். அதன் மூலம் அவர் உணர்ந்திருப்பார். அவரை சுற்றி நிறைய சட்டம் இருந்தது. அவர் நினைத்தால் வரண்டு விஷயம் பண்ணலாம், பிடிக்கலாம். இது சாத்தியமாகாது. எத்தனை பேரை பிடிக்கலாம், எத்தனை பேரை உள்ள பிடிச்சி போட அனாமரைய போல் வரத்தான் போகுது. அவரை பின்தொடரத்தான் போகும் என்றால் அவர் மோதுவது அரசுடன். அப்ப அரசு இன்னொருவரை இறக்கத்தான் போகுது. இந்த களம் களை கட்டத்தான் போகின்றது. எனவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதானால் அவர் நாட்டை விட்டு போவது சிறந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கலாம். நிச்சயமாக நாட்டுக்குள் அவருக்கு அச்சுறுத்தலும் இந்த பின்தொடர இருந்து கொண்டே இருந்து அவர் இன்னொரு இடத்த மாறி சென்றாலும் கூட அவர் லேசாக செய்திருக்கின்ற விடயம், அவர் சட்டமன்றத்திடம் சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய்க்கலாம். அவர் அதை கூட விரும்பவில்லை. அடுத்தது இவங்க சொல்லுகிற இலங்கை தரப்பால் சொல்லுகின்றார்கள், அவர் அசைலம் ஒன்று பெறுவதற்கான இந்த நாடகம் உண்டு. அவரது சம்பளமே 5 லட்சம், மிகப்பெரிய வரப்பிரசாதம் கொண்ட இது. அடுத்தது அவருக்கு அடுத்த வருஷம் அவருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி பதவி கிடைக்க லிஸ்ட்ல பேர் இருக்குது. அப்ப அவருக்கு ஒரு 7 லட்சம் சம்பளம் கிடைக்கிறோம் இருக்காது. இப்ப இவர் சரத்வீர சொல்லுகின்றார், அவர் அசைல் அந்த அகதி அந்த செய்கிறாரு. அவர் என்ன ரோட்டால போன ஒருவரா, இல்ல அவர் இந்த கூலி தொழிலாளியா? நாடாளுமன்றத்தின் உரைகள் தொடர்பில் நாங்கள் இன்று சற்று ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுவும் சரத் வீரசேகர தரப்பால் கூறப்பட்ட கருத்து. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அது தொடர்பில் அது பாரதூரமான விடயம். எனது நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி நான் அவரை அச்சுறுத்தவில்லை. நான் ஒருபோதும் அவருக்கு அந்த ஒரு காரியத்தை செய்யவில்லை. புகலிட கோரிக்கையை நீதிபதி அவர்கள் விரும்பி இருப்பாரோ தெரியவில்லை என்கின்ற கருத்தை கூறிவிட்டு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவை நான் அச்சுறுத்தல் விடுத்ததாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பல்வேறுபட்ட தரப்பினர் கூறுகின்றார்கள். எனக்கும் அதற்கும் தொடர்பில்லை. நான் ஒருபோதும் அவரை அச்சுறுத்தவில்லை என்று கூறுகின்றார். இல்லையே, அவர் பகிரங்கமா மோதலுக்கு அந்த ஸ்போர்ட்டுக்கு போனாரு. கருத்த கோட் போட்ட இடங்கள உனக்கு என்ன வேலை? அங்க நீ போய் மோதினே தானே. ஒண்ட 5 பேரையும் கொண்டு வச்சு நீ மோதிருக்கிறாரு. அது பகிரங்கமா வந்த விடயம் தான். இது என்னண்டா, இதை கேவலப்படுத்த, கொச்சைப்படுத்த இப்படி சேர்க்கல. இவர் அசைலத்துக்காக போயிருக்காங்க. அசைலம் போறதுக்கு ஒரு சாதாரண கூலி தொழிலாளி இல்லையே. அவர் ஒரு மாவட்ட நீதிபதி. அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தான இலங்கையில ஒரு கௌரவமிக்க பதவியை அவர் நினைத்தால் அரசியல்வாதிகளும் கூட சட்டத்தின் பிரகாரம் சட்டத்தின் முன்பு அவரை அடிபணிய வைக்க முடியும். எந்த விடயங்களும் அவர் போலீஸ்ல போய் முறையிட்டோ, அல்லது நீதி சேவை ஆணையில முறையிட்டோ, அல்லது வழக்கு அந்த சட்டத்தன்மை சங்கத்தோட முறைவிட்டோ இதுக்கு பரிகாரம் கிடைக்காது. ஏனென்றால் அவரை பின்தொடர்வது ராணுவ தரப்பினர், அந்த ஆயுத தரப்பினர். எனவே அவருக்கு அது பாதுகாப்புக்கு அவர் நிச்சயமா ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது என்று பார்த்திருக்கின்றேன். எனது பார்வையில அதை சொல்லுவேன், நிம்மதியாக அவர் தூங்க முடியாது. எனவே அவர் 1 மாத காலமே இந்த குருந்தூர் மலை தீர்ப்புக்கு பின்பாக அவருக்கு நிம்மதி இழந்திருப்பார். அவர் நிச்சயமாக மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார். அதனால்தான் அவர் நாட்டை விட்டு போயிருக்கார் என்று நான் பார்க்கின்றேன். மிகப்பெரிய அச்சுறுத்தல். இங்க நாம் முழுசாக சொல்ல முடியாவிட்டாலும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். அந்த அச்சுறுத்தல் இருந்து அவர் மீள்வது கடினம். அந்த அச்சுறுத்தல் மட்டுமே அவரை உயிரொன்று ரோட்டில் ஒரு பொடி ஒன்று கிடந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் சென்றிருந்தால். எனவே அவர் முந்திக் கொண்டிருக்கின்றார் நான் பார்க்கின்றேன். மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஆனால் இலங்கையில் வரலாற்றிலே ஒரு நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு உயிர் அச்சுறுத்தலாக போனது இதுதான் முதல் விடயம். இது எதிர்காலத்தில் இலங்கைக்கு எதிராக
மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்க போகின்றது. இலங்கை நீதி சேவை ஆணைய நீதி சேவை மூலம் நீதி சேவைக்கு எதிராக மிகப்பெரிய குரல்கள், கண்டன குரல்கள் உலகம் முழுவதும் இருந்து வரப்போகின்றது. இதையெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கின்றது. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வலைகள் வர வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற அதிர்வலைகள் தொடர்பில் அடுத்ததாக இருக்கக்கூடிய வினாவினை உங்களிடம் கேட்டு விடலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக சாலிய பீரிஸ் அவர்கள் முன்னாள் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவரும் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய அவர் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். தற்போது பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியுள்ள முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவண ராஜாவை என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தொடர்பு கொள்வதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனால் இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் கூடி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய கருத்தில் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் குருந்தூர் மலை விவகாரம் மற்றும் தியாக தீபம் திலீபன் நிலைவேந்தல் விவகாரம் போன்றவற்றில் முக்கிய தீர்ப்புகளை வழங்கிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி உயிரச்சுறுத்தல் மற்றும் மிகையான அழுத்தங்கள் காரணமாக அனைத்து பதவிகளையும் தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார் என்கின்ற கருத்தை சாலிய பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அவர் தரப்பான கருத்தையும் கூறியிருக்கின்றார். குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளை மேற்கொண்ட முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி பதவி விலகியமை தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஜனாதிபதி இது தொடர்பான உத்தரவு விடுத்துள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இந்த இரண்டு கருத்துக்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள். சாலிய பீரிஸ் என்பவர் மிக முக்கியமானவர். அதே போன்று இலங்கையினுடைய ஜனாதிபதி. இந்த இரண்டு கருத்துக்களையும் நீங்கள் எந்த அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? சாலிய பீரிஸ் அவர்கள் மிகவும் நேர்மையான ஒருவர், நல்ல மனிதர் என்றும் சொல்லப்படுகின்றது. அவர் இப்போது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அல்ல. இப்ப வேறு ஒருவர் வந்திருக்கிறார், கௌசல்யா நவரன் என்று ஒரு வந்திருப்பார். கௌசல்யா என்று அவர கருத்து வெளியாயிருக்கு. சிஐடி கொடுத்திருக்கிறார். இந்த அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஒன்று ஏற்பட்டது பற்றி சிஐடி விசாரிக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அது ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா விடையும் தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் இது சட்டத்தரணிகள் சங்கம், இதில் அவர் தமிழர் என்பதால் இவர்கள் திடகாத்திரமா இருப்பார்களா என்ற கேள்விக்குறி இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லுவதல்ல. ஒரு இறுக்கமான நேரங்கள் இப்படி வருகின்ற போது மாத்திரமே இந்த லாயர்ஸ் அசோசியேஷன் இப்படியாக விடுப்பது. ஆனால் அவருடைய தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சாலிய பீரிஸ் அவர்கள் பலமுறை ட்ரை பண்ணிருக்கிறாரா, கிடைக்கவில்லையாம் என்ற தகவல். அவர் ஒரு நல்ல கொஞ்ச காலம் அவர் தலைவராக இருந்தவர் இந்த பார் சங்கத்து அந்த லோயர் சங்கத்துக்காக. எனவே அவரை கருத்தும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்றாலும் ஒன்றும் ஆக போவதில்லை. ஏனெனில் இங்க குற்றம் இங்க சொல்லப்படுகின்ற நபர் நாட்டில் இல்லாமல் சிஐடி எதை கொண்டு முடிக்க போகிறார். எனவே இது எந்த ஒரு உள்நாட்டுக்குள் எந்த ஒரு தீர்வும் காண முடியாத விடயம் இது. அவர் வாயால் சொல்ல வேணும். இப்ப கீதாசம் மட்டுமில்லை, அரசு எதிர்பார்க்கின்ற அவரை நாட்டுக்கு வரவேற்க வேண்டும். ஏனெனில் அவருக்கு எதிராக எதிர்மனுசாரர்களாக கொழும்பு அப்பீல் கோர்ட்ல 5 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அவர் எப்படி நாட்டை விட்டு போனார்? அந்த வினாவைத்தான் நான் மேலதிகமான சில விடயங்களை இணைத்து விடுகின்றேன். நீங்கள் அதன் பின்னர் உங்களுடைய பதில்களை வழங்குங்கள். குருந்தூர் மலை வழக்கு தொடர்பில் எனக்கு முல்லைத்தீவு நீதிபதி என்கின்ற வகையில் பல்வேறுபட்ட மேன்முறையீட்டு மனுக்கள் நீதிமன்றத்தில் உள்ளது, கோர்ட் ஆஃப் அப்பீல். எனது தனிப்பட்ட பெயர் குறிப்பிட்டு 2 வழக்குகள் கோப்பிடப்பட்டுள்ளன உயர் நீதிமன்றத்தில் என்று சரவணராஜா குறிப்பிட்டதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கு உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், சாதாரணமான மோட்டார் விவகாரங்கள், அதாவது வாகன போக்குவரத்து விதிகளை மீறிய வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தால் கூட விமான நிலையத்திலிருந்து வெளிச்செல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற போது கோர்ட் ஆஃப் அப்பீல் என்கின்ற ஒரு விடயம் தனக்கு இருக்கின்றது என்று முன்னாள் நீதிபதி சரவண ராஜா தரப்பில் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்களும் குறிப்பிடுகின்றீர்கள் வழக்கு விவகாரங்கள் இருக்கின்றன என்று. அப்படியாயின் எப்படி அவர் அப்படி ஒரு இறுக்கமான நிலையில் உள்ள விமான நிலையத்தை தாண்ட முடிந்தது? அதை விட முக்கியம், அதை நாங்கள் சொல்ல வந்தேன். மாவட்ட நீதிபதி, அதாவது உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி செயலத்தூடாதான் வெளிநாடு போறோம்னா லீவு பெற வேண்டும். அதாவது எல்லோரும் பேர்கள் அந்த கண்ட்ரோல் ஆஃப் த ஜேஏசி, எனது இந்த ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் செக்ரட்டரியேட் கொழும்பு 12 இருக்கின்றது. இது உயர் நீதிமன்றத்தை அன்பித்தாமல் இருக்கின்றது. இவர்கள் இந்த மாவட்ட நீதிபதிகள் நேரடியாக செயலாளர் ஜேஏசியின் செக்ரட்டரி ஊடாகத்தான் அவர் லீவு பெற வேண்டும். அந்த ஜேஏசியின் செக்ரட்டரி ஃபார்வர்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு அவர் அந்த லீவு கோரிக்கைக்கான மனுவை இணைக்க அனுப்ப வேண்டும். அதாவது ஒரு மாவட்ட நீதிபதி, மாவட்டத்துக்கு கீழுள்ள நீதிபதிகள், மாவட்ட நீதிபதி, மஜிஸ்ட்ரேட், நீதிமன்ற நீதிபதி எல்லோருமே பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல் லீவு
ஃபாரின் ஓவர்சீஸ் லீவு பெறுவதென்றால் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸில் இருந்து அவங்க லீவு பெற வேண்டும். இவர் அப்படி லீவு விண்ணப்பிக்கவில்லை. நல்லா வழங்கிக் கொள்ளுங்கள், அவர் லீவு பெறவில்லை. இதுதான் அவர் உள்ள மிக திறமையான ஒரு விடயம். ஏனெனில் அவர் விமான நிலையத்தின் இந்த சாதாரண பயணிகள் ஊடானத்தில் பயணிகள் முனையத்தின் ஊடாக சென்றிருந்தால் அங்கு இருக்கின்றவர்கள் நிச்சயமாக அவரை தெரியாது. அவர் அந்த அளவுக்கு ஏர்போர்ட் வரையும் கொடுக்கவில்லை. ஏர்போர்ட்டில் இருக்கின்றவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கணும். ஆனால் இங்கு நாங்கள் சொன்னது போன்று ஆங்கில மொழி அல்லாத ஒரு தூதுவர் ஒரு டிபிஎல் ஊடாகத்தான் அவர் அங்கு போயிருக்கின்றார். டிபிஎல் ஊடாக போகின்ற போது இவங்கள் எதுவும் பண்ண முடியாது. அவருடைய அவங்க விசா கொடுத்து கொண்டு போறாங்க. அவங்க பாஸ்போர்ட் இல்லாமலும் வெறும் போட்டோ போட்டி ஸ்ரீலங்கா அவர் ஒரு அபிடேவிட் கொடுத்தாரு. எப்போதும் ஒரு சத்தியோலை மூலமாக தெரியும் மிகப்பெரிய ரெட் லைன் அச்சுறுத்தல். எனவே அவர் அந்த டிபிஎல் வெஹிக்கிள் மூலமாக டிபிஎல்லின் ஒரு உதவி ஆங்கில மொழி பேசாத ஒரு தூதரகத்தின் உயர்ந்த அதிகாரி ஒருவர் மூலமாகத்தான் அவர் நாட்டிலிருந்து விமான நிலையத்திலிருந்து அவர் அப்புறப்படுத்துகின்றார். அவருடன் சென்றால் அவங்க இந்த செக்கிங் ஒன்றும் பண்ண முடியாது. இமிகிரேஷன் கூட இல்லாம ஆண்டுல போயிருப்பார். எனவே அந்த ஒரு வகையெல்லாம் போயிருக்கு. என்றால் அவர் இங்க லீவு பெற்ற வெளிநாடு செல்வதற்கு எந்த லீவு பெற்றதுக்கு சரவணன் அவர்கள் லீவு பெற்றதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யவில்லை. போலீஸில் முறையிடவில்லை, ஏஎஸ்சியில் முறையிடவில்லை, கொழும்பு பார் அசோசியேஷனிலையும் அவர் முறையிடவில்லை. எங்குமே முறையிட்டு எந்த பலனும் கிடைக்க போல. அவர் நாட்டுக்குள் இருந்து இவைகளில் முறையிட்டு அவர் ஒன்றும் பெறப்படல. அவர் மிக 4 தீர்ப்புகள் அவருக்கு எதிராக சரிவலைகள் பின்னப்பட்டு எதிர்மனராக அப்பீல் கோர்ட்ல அவங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. நிச்சயமாக ஏதோ ஒன்றில் அவர் குற்றவாளியாக அமைக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி என்றால் குற்றவாளியாக காணப்பட்டால் அவர் பதவி பறிக்கப்பட்டு கேவலமான முறையில் இங்கு நடத்தப்படுவார். ஏன் அவர் சிறை செல்ல நேரிடும். இதான் இந்த பாயிண்ட். இது முதலாவது விடயம். 2ஆம் விடயம், அவர் உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றால் எந்த இடத்திலும் அவருக்கான உயிர் அச்சுறுத்தல் நடந்திருக்கும் இதன் பிற்பாடு. எனவே இவைகள் எல்லாம் அவர் கூட்டி கழிக்க கணக்கு பார்த்திருப்பார். அவரை சுற்றியுள்ள கருத்த கோட்டு ஊடாக அவர் நிறைய ஆலோசனை பெற்றிருப்பார். அதை விட எங்கள் அன்புக்குரிய மிகவும் முக்கியமான எங்கள் விஐபி சட்டத்தணியர் ஊடாக எல்லாம் ஆலோசனை பெற்றிருப்பார். அதனால அது நிச்சயமாக இவர்கள் சொல்லுவது போன்று இந்த பார் அசோசியேஷனோ ஜனாதிபதியோ சரத் பிறகு சொல்லுகின்ற போது இவர் ஒரு அசைலத்துக்காக செய்த நகர்வாக நாங்கள் பார்க்க முடியாது. நிச்சயமாக அவர் தன்னுடைய உயிர் பாதுகாப்பு கருதியே சென்றிருக்கிறார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்வோம். அப்படியான சூழ்நிலைகள் இருக்கின்ற போது கட்டுநாயக்காவில் பலத்த பாதுகாப்போடு இவர் சென்றிருப்பார். பலத்த பாதுகாப்புக்கு அவசியம். என்றால் அந்த டிபிஎல் பொறிக்கப்பட்ட வாகனம் என்று சொல்லுவதென்றால் அவர்கள் அங்கிருந்து செக்யூரிட்டி கார்டு முனையம் எல்லாம் வழிவிடும். அதுக்கு பாதுகாப்பு போட தேவையே கிடையாது. என்றால் டிபிஎல் போட்ட வெஹிக்கிள் இவங்க செக் பண்ண அதிகாரம் இல்லை. அதை விட அந்த 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 ஆங்கில மொழி பேசாத தூதரகத்தின் மிக உயர்ந்த அதிகாரி போகக்குள்ள அவரை கோர்ட்ல அடிச்சிருப்பார். அந்த அவரை டிபிஎல் போட்டு தூதுவர் ஹைகமிஷனர் பிரஸ் செக்ரட்டரி செகண்ட் செக்ரட்டரி நேம் லேபிள் இருக்கும். அதையும் விட மிக முக்கியமாக இன்னும் ஒரு தகவல், இப்ப இந்த நேர்முகல் காணலுக்கு முன்பாக ஒரு தகவல் வந்தது. கனடாவில் இருந்து ஒரு விஐபியின் உதவி ஒன்று கோரப்பட்டிருக்கின்றது. கனடாவின் அமைச்சர் அந்தஸ்தில் உள்ள ஒருவரின் உதவி கோரப்பட்டு அவர்கள் ஊடாகவே மிகவும் முக்கியமான ஒரு நகர்வு செய்யப்பட்டதாகவும் மிக மிக பிந்திய ஒரு தகவல் சொல்லுகின்றது. அதுவும் ஒரு ஆங்கில மொழி பேசாத ஒரு 2 மொழி பேசினார் என்பதால் அங்காலையும் அது சாத்தியப்படுகின்றது. எனவே நாங்கள் சொல்லுகின்ற 3 தூதுவர் என்கின்ற போது அவர் இந்த நாடுகளை தெரிவு செய்திருக்கின்றார். இப்பொழுது சிஐடி தேடுகின்றார் அவர் எந்த நாட்டுக்கு சென்றிருக்கார் என்று இன்டர்போலுக்கு அறிவித்து அவரை நாட்டுக்கு வரவழைப்பதற்கான வழிவகைகளை செய்கின்றார். நிச்சயமாக முடியாது. ஒரு உயிர் அச்சுறுத்தல் கருதி சொந்த இலங்கைக்குள்ளேயே அவர் அசைலம் கோரியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு விடயம் இது, மிகப்பெரிய ஒரு சிறப்பான நகர்வு இது. எனவே இலங்கை எல்லோரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாட்டை விட்டு அந்த நாட்டுக்குள்ள ஹோம் ஆபீஸ் போய் தான் அசைலம் கேட்டிருப்போம். நாங்களும் அப்படித்தான் கேட்டோம். அது இதல்ல, இந்த நாட்டுக்குள்ளே அந்தந்த நாட்டுக்குள்ளேயே எங்கள் உயிராட்சி இருக்கின்ற மிகப்பெரிய விஐபி கேட்கின்ற போது உடனடியாக அவர்கள் விசா கொடுத்திருப்பார்கள். நாட்டை விட்டு நகர்வு இருக்கு. எனவே அந்த வகையில் அந்த நாடுவே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றது. அதாவது அந்த பிளைட்டுக்குள்ள ஏற்றும் வரைக்கும் அந்த நாட்டின் ஒரு உதவி கோரப்பட்டிருக்கின்றது. மிக 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 பின்னிய தகவல் தான். கனடாவின் ஒரு அமைச்சர் ஒருவர் மிக மும்முரமாக ஈடுபட்டு இவருக்கு உதவி செய்திருந்தார். அது இருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்க, அதற்கான நேர காலம் போதாது. அதை நாம தீவிரமா ஆராய்வு இருக்கு. இப்போது கிடைத்திருக்கிற இந்த தகவலை நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம். இன்னும் எதிர்வருகின்ற நாட்களில் மிக ஆழமான தகவல் வருகின்ற போது நாங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக அவர் அசைலம் கோருவதற்கான ஒரு நகராக நாங்கள் பார்க்கவில்லை.
அவருக்கு மிக அதிகமான உயிர் சோத்திரம் ஒன்று இருந்திருக்குது. அதன் மூலமாகவும் அவர் இருந்திருந்தால் இந்த அப்பீல் கோர்ட்ல செய்யப்பட்ட வழக்கு சட்டமாதிபதி திணைக்களத்தாலும் அது சோடிக்கப்பட்டிருப்பதால் அவர் அங்க குற்றவாளியாக காணப்பட மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இதனால் எதிர்காலத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்களை ஆரம்பிக்க போகின்றார். பல்வேறுபட்ட கருத்துக்கள் அவருக்கு சார்பான நிலைப்பாடு எடுப்பதாக கூறுகின்றது. இலங்கை இதனால் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்கள் அல்லது இந்த விடயம் இலங்கைக்கு ஒரு ஆபத்தான விடயமாக மாறிவிடும். நிச்சயமா இலங்கைக்கு இது ஒரு கேவலமான விடயம். ஆபத்து என்பதுக்கு அப்பால் இலங்கையின் ஏற்கனவே சுராணி பண்டாநாயக்கா அவர்கள் மீது மஹிந்தர் கொண்ட நடவடிக்கையும் அங்கு ஏற்கனவே இருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த சரவணன் அவர்களுக்கு இருக்கின்றது. மிகவும் மோசமான ஒரு நிலையை காட்டுகின்றது. சிறுபான்மையினை மக்கள் மீது இவர்கள் செய்கின்ற அழுத்தங்கள் அதிகரிக்கின்றது. சிங்கள மக்கள் எதிர்பார்க்கும், நாங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், சிங்கள மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு விடயத்தை சட்டத்தை மீறியும் நாங்கள் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சிங்களம் எதிர்பார்க்கின்றது. இது ஒரு மிகவும் மோசமான முறை. எனவே இவர்கள் தடுக்கப்பட வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் தமிழ் முஸ்லிம் இந்த முஸ்லிம் எம்பிக்களும் மிக அதிகமாக குரல் கொடுக்க வேண்டும். இதில் மந்த புத்தியாக இவர்கள் கதிரையை சூடாக்கி விட்டு வருகின்ற போது நிச்சயமாக தீர்வு ஒன்று காணப்படாது. அப்படியானால் மறை மாவட்டத்திலும் சிங்களம் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்ப்பை ஒரு முஸ்லிம் நீதிபதி கொடுக்க இல்லை என்றால் அவருக்கு இந்த நிலை தான் வரப்போகின்றது. வடகிழக்கில் அரசும் அரசு சார்ந்த சிங்களமும் எதிர்பார்க்கின்ற தீர்ப்பு ஒன்று இந்த மாதிரியே நகர்கின்றது. இதனால் சிங்களம் எதிர்பார்க்கும் தீர்ப்பையே கொடுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு வடகிழக்கு நீதிபதிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் நான் உலகுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். எதிர்வரும் காலங்களில் சர்வதேச அழுத்தத்தில் இதுவும் கொண்டு வரும். இப்ப நாங்கள் ஒரு பிந்திய சகலாவாக சொல்லுகின்றோம். இந்தியாவும் சைனாவும் நாங்கள் ஏற்கனவே சொல்லி தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி இந்த ஷனல் போ விடயத்தை மூக்கு நுழைத்து நிச்சயமாக ஒரு சர்வதேச அணியோ எதுவும் இந்த நாட்டுக்குள் வராத மாதிரி ஒரு பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் மிகவும் கவலையுடன் மக்களுக்கு இதையும் தவறாக தரணும். கனடோ விடயத்தை இந்தியா தடுத்து நிறுத்தி விட்டதா அல்லது அந்த விடயத்தை இந்தியா ஒழிப்பதற்கு சீனாவுடன் கூட்டி சேர்ந்து விட்டதா? நல்ல கேள்வி. சீனாவுடன் கூட்டு அவர்கள் இருவரும். சீனா எதிரி நண்பன் என்றாலும் இது பாருங்கள், எதிரிக்கு எதிரி நண்பன் அல்லாமல் இந்த விடயத்து அதான் மிக விரைவில் அதிபர் ரணில் அவர்கள் சீனா செல்ல போகின்றார்கள். IMF கைவிரித்திருக்கின்றது. இவைகள் எல்லாம் பார்க்கும்போது அதை விட இந்தியாவுக்கு ஆதரவாக கனடாவுக்கு எதிராக இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் ஒரு குரல் கொடுத்திருக்கின்றார். அதில் இந்தியா பெருமைப்படுகின்றது. அது இதுக்காக கொடுக்கப்பட்டதுதான். இந்த ஷனல் போ விடயத்தை இவர்கள் சுக்குநூறாக்க வேணும் என்று அவர் ஒரு லஞ்சமாக ஒரு என்ன சொல்லுவது ஒரு பிரதிபலனாகவே அது செய்யப்பட்டிருக்கின்றது. அதை உலகம் பார்க்கவில்லை, கனடா அதை கண்டுகொள்ளவும் இல்லை. சின்னஞ்சிறிய ஒரு நாட்டின், இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டின் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கனடா கண்டுகொள்ளவில்லை. அதை பற்றி அதுகள் அலட்டடிக்கவும் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு அது ஒரு சைட் சப்போர்ட் மாதிரி பார்க்கின்றது. அமுக்கிவிட்டது. நிச்சயமாக நாங்கள் தான் சொல்லியிருந்தோம் 2 வாரங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நாங்கள் இருந்தோம். நிச்சயமாக சீனாவும் இந்தியாவும் அது பிளாக் அடிச்சு விட்டது. இப்போது இலங்கைக்குள் ஒரு சர்வதேச அழுத்தம் வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அமெரிக்கா இதை கையில் எடுக்குமானால் நல்ல ஒரு நகர்வாக பார்க்கலாம். அமெரிக்கா இப்போது எடுப்பதாக இல்லை. என்றால் இந்தியாவை மீறி அமெரிக்கா இலங்கை விடயத்தில் எதுவுமே செய்வதாக இல்லை. அந்த அளவுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கின்றார். ஜெய்சங்கர் நல்ல ஒரு டீலர். ஏற்கனவே அவர் முஸ்லிம் காங்கிரசுக்கெல்லாம் பணம் கொடுத்தவர். எங்கிருந்து, அதாவது இந்திய படைகள் வந்த போது இவர் வெளிநாட்டு தூதரகத்தில் அவர் ஒரு அரசியல் துறை செயலாளர் இருந்தவர். நிறைய பணம் பக்குவாடா செய்திருந்தார், நிறைய ஆயுதம் சப்ளை பண்ணியிருந்தார். ஜெய்சங்கர் என்பவர் ஒரு நல்ல ஒரு டீலர். அந்த டீலர் இதை முற்றுமுழுதாக எடுத்திருக்கின்றார். இலங்கைக்கு எதிராக வருகின்ற சர்வதேச அழுத்தங்களை இவர் நிச்சயமாக சுக்குநூறாக்குவார், ஆக்கி கொண்டிருக்கின்றார். இதை நாங்களும் இந்த அரகல காலத்தில் சொல்லியிருந்தேன். அலி சப்ரி ஏன் மீண்டும் இந்த பொறுமைசர் என்று மஹிந்த அண்ட் கம்பெனியை காப்பாற்றுவதற்காக அவர் இன்னும் இருக்கின்றார். அவர் அதை வெளிப்படையாகவும் சொல்லியிருந்தார் சப்ரி அவர்கள். எனவே இந்தியா சீனா தனது முழு அதிகாரத்தையும் அதில் டிப்ளமேட்டிக்கையும் பயன்படுத்தி இலங்கை விடயத்தில் இந்த ஷனல் போ விடயத்தை அமுக்கிவிட்டது. ஷனல் போ விடயம் நிச்சயமாக ஒரு சர்வதேச அழுத்தமோ சர்வதேச விடயமோ வருவதற்காக இல்லை. ஸ்டேட்மெண்ட்ஸ் விடலாம், ஒவ்வொருத்தரும் அறிக்கைகள் விடலாம். இங்கு மக்கள் எதிர்பார்த்தது போன்று ஒன்றும் நடக்கப் போகவில்லை என்பதையும் நாங்கள் ஒரு மிக ஆழ்ந்த மனவருத்தம் தெரிவித்துக் கொள்ளலாம்.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமைகளும் நீதித்துறையில் ஏற்பட்டிருந்த நீதிபதியினுடைய வெளியேற்றம் தொடர்பிலும் நம்முடைய செவிகளினூடாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.